வணக்கம். குருபியோ நமக. ஜோதிட ஆன்மீக அன்பர்களே, இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பணம் சார்ந்த விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து ரெண்டாவது உணவு, உடை, உறைவிடம். இந்த மூணும் தான் மனிதனுக்கு மிக முக்கியமான தேவைகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது மூணும் மனிதனுக்கு இருந்துட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அப்புறம் மீதியெல்லாம் சமாளிச்சிக்கலாம். முதல்ல சாப்பிட்றதுக்கு தேவையான சூழ்நிலைகள், பொருளாதாரங்கள், உடை அணிந்து கொள்வதற்கு ஒரு கௌரவமாக கந்தல் கிளிசல் இல்லாத நல்ல உடை. அடுத்து உறைவிடம். அப்பாடா அப்படின்னு போய் நிம்மதியாக காலார படுத்து தூங்கறதுக்கு ஒரு வீடு. அப்புறம் அதை சார்ந்து நாம் பணம் பண்ணிக்கலாம், தொழில் பண்ணிக்கலாம், பொருள் பண்ணிக்கலாம், பொருளாதாரம் பண்ணிக்கலாம், எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். அதில் பிரதானமானது இன்றைய கால தேவை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு தான். ஏன்னா எல்லாருமே ஒரு வீடு இருந்துட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய கவலை கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசியில் வாடகை கொடுத்து வாழ்கிறத விட ஒரு சொந்த வீடு இருந்துடுது அப்படின்னா ஒரு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு எண்ணம். சராசரியாக நடுத்தர வர்க்கத்தினர் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது. தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், வெளிவலையானாலும் தனி வலை மாதிரி நமக்குன்னு ஒரு கையளவு வீடாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கனவும். தொடர்ந்து நாம் அது சார்ந்த விஷயங்களை பார்ப்போம். இன்றைக்கு சொந்த வீடு அமைவதற்கு அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல இன்றைக்கி நாம் ஒவ்வொருத்தருக்காக பார்ப்போம். இன்றைக்கி பணம் வச்சுருக்கோம் சார், நாங்கள் பணம் வச்சுருக்குறோம், இருந்தாலும் வீடு தேடிக்கிட்டே இருக்கிறோம், கிடைக்க மாட்டேங்குது. வாங்கி கட்டலான்னாலும் நல்ல இடமா அமைய மாட்டேங்குது. வீடை பார்த்தா மனசுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மனசுக்கு பிடிச்சி கிட்ட நெருங்கும்போது கைவிட்டு போயிடுது வீடு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கான வழிபாடு இது ஒரே தெய்வம் தான். இந்த தெய்வத்தை நாம் தொடர்ந்து பல மண் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் சொல்லுவோம். இருந்தாலும் வழிபாடுகள் மாறுபட்டு இருக்கும். அது ஒரே சுவாமி தான், இவருடைய வழிபாடுகள் மாறுபட்டு இருக்கும். அப்போ மண் சேருவதற்கு, மண் வாங்குவதற்கு, மண் அப்படின்னா வீடு வாங்குவதற்கு, ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவதற்கு நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வராக பெருமாள். மச்சம் கூர்மம் வராகம், வராக அவதாரத்தினுடைய இறையை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக மண், இடம், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ வராக பெருமாளினுடைய வழிபாடு எவ்வாறு செய்யணும்? நீங்கள் பக்கத்தில் வராக பெருமாள் கோயில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் செவ்வாய் ஹோரையில் இந்த வராக பெருமாளை வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில் வராக பெருமாளை வழிபாடு பண்ணலாம். அந்த கோயில்களில் என்ன முறை, வழிபாட்டிற்கு என்ன முறை, அந்த கோயிலில் அர்ச்சனைக்கு என்ன முறை, இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரைட். இல்லைங்க சார், எங்களுக்கு வராக பெருமாள் கோயில் பக்கத்தில் எங்கேயும் இல்லை, நாங்கள் 50 கிலோமீட்டர் தள்ளி போகணும், இல்லை வெளியூருக்கு தான் போகணும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வராக பெருமாளை மனசில் நினச்சிக்குங்க. மணப்பலகை என்று சொல்லக்கூடிய பலகையினாலான மணப்பலகை, உட்காரக்கூடிய பலகைன்னு இருக்கும். அதில் சிறிய சைஸ்லாம் இருக்கும். அந்த மணப்பலகை விரித்து அதில் மஞ்சள் நிற துணி விரித்து அதன் மீது ஒரு பித்தளை தட்டு வைத்து 3 மண் அகில் விளக்கு, 3 மண் அகல் விளக்கு, இந்த 3 மண் அகல் விளக்க நல்லெண்ணெய் இட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த அகல் விளக்குக்கு பழம், வெற்றிலை பாக்கு, புஷ்பம், பத்தி இவைகளெல்லாம் வச்சு உங்களுக்கு தெரிந்த மாதிரி வராக பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் ரூலிங்கெல்லாம் ஒன்றுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். வராகரை நினச்சிக்கோங்க, வராக பெருமாளை நினச்சிக்கோங்க. தெரிந்த மாதிரி வராக பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. அல்லது நீங்கள் இன்றைக்கி நிறைய ஸ்லோகங்கள் எல்லாமே யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கலாம், கூகுளில் போட்டு படிக்கலாம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், ப்ரொனவுன்சியேஷன் தொந்தரவு இல்லாமல் படிங்க. இன்னும் உங்களுக்கு பூஜை அறை தனியாகவே இருக்குதுங்க சார், நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் பூஜை அறை இருக்குது, அல்லது அதுக்கான செல்ஃப் வச்சுருக்கோம், மூடி வச்சுருக்கோன்னா வராக பெருமாள் படம் கூட வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாம் தொடர்ந்து 21 செவ்வாய்க்கிழமைக்கு நாம் இந்த பூஜையை பண்ணணும். இந்த 21 செவ்வாய்க்கிழமை இந்த பூஜை பண்ணும் பொழுது இந்த காரியம் ஜெயமாகும்.
இந்த 21 செவ்வாய்க்கிழமையும் மண் அகல் விளக்கை மாற்றிக்கிட்டே இருக்கணும். மண் அகல் விளக்கு ஒரே விளக்கை வச்சு கும்பிடக்கூடாது. இது எல்லாமே அது அப்படியே இருக்கலாம். பழம், வெற்றிலை பாக்கு, பூ, ஊதுபத்தி எல்லாம் மாற்றுற மாதிரி மண் அகலையும் வார வாரம் மாற்றும். இந்த மாற்றக்கூடிய மண் அகல் விளக்க அதாவது சேகரித்து அப்படியே வச்சுக்கணும், பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இந்த 21 விளக்குகளை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கும் பொழுது உங்களுக்கு அதன் பிறகு இந்த வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு அதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடுகின்ற நதியில் போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க. வாய்ப்பு இருந்தால் இந்த 21 வாரத்துக்குள்ளே பக்கத்தில் எங்காவது வராக பெருமாள் இருந்தால் ஒரு செவ்வாய்க்கிழமை போய் கும்பிட்டுட்டு வந்துடுங்க. இதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நான் சொன்ன பரிகாரம் முழுக்க கையில் பணம் வைத்து கொண்டு வீடு வாங்கணும்னு தேடி வீடு அமையாமல் சிரமப்படக்கூடிய நபர்களுக்கான பரிகாரம். நான் தொடர்ந்து வீடு வாங்கிறதுக்கு காசு இல்லாதவங்க, அதாவது பணம் பொருள் சேர முடியாமல் வீடு வாங்க முடியாமல் இருக்கிறவங்க, எப்படியாவது வீடு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து நான் பரிகாரம் சொல்கிறேன். பட் ஆனால் இது பணம் வைத்து கொண்டு வீடு வாங்குவதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையாதவர்களுக்கான பரிகாரம். இந்த 21 வாரம் செய்து முடிக்கிறதுக்குள்ளே வீடு கிடச்சிறதுக்கு உண்டான வாய்ப்பு 100% உண்டு. ஆனாலும் வீடு கிடச்சிட்டாலும் 21 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அரைகுறையாக விடக்கூடாது. எந்த பரிகாரம் செய்தாலும் அரைகுறையாக விடக்கூடாது. முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஒருவேளை வீடு பார்த்துட்டேன் சார் 21 வாரம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் பக்கம் ஆயிரும். அப்புறம் தலைக்குத்துற நாளில் சில நேரத்தில் செய்ய முடியாது, சில தவிர்க்க முடியாத காரணம் 1 வாரம் 2 வாரம் முடியாது. அதெல்லாம் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. இருந்தாலும் நமக்கு ஒரு 6 மாதம் 7 மாதம் டைம் எடுத்துரும். அதுக்குள்ளே நமக்கு அந்த வீடு அமைச்சிச்சு கரெக்டாக 2 வாரம் தான் சார் செஞ்ச வீடு அமைஞ்சிருச்சு சார், 3வது வாரம் அந்த வீட்டுக்கே நாங்கள் குடி போயிடுறோம் அப்படின்னா கூட 4வது வாரத்துலேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். அந்த 21 வாரம் விளக்குகள் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு அமையும். நல்ல வீடாகவே லட்சுமி கடாசத்தோடு வீடாகவே அமையும். நல்லபடியாக முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். நன்றி.